ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினா நம்மிடம் பணம், காசு, சொத்து சேராது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பயன்படுத்தும் ஐஸ்வர்யங்கள் அனைத்தும், அதாவது பணம், தங்கம், வீடு, நிலம், அனைத்து விதமான செல்வங்களுக்கும் மகாலட்சுமி தாய் தான் சொந்தமானவங்க. நாம் கடுமையாக உழைப்பதன் மூலமாக இந்த செல்வங்களை எல்லாம் நாம் அடையலாம். இருந்தாலும் சில நபர்கள் வருடம் முழுவதும் நன்கு அயலாது உழைத்து கொண்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களிடம் பணம் சேராது, செல்வமும் சேராது. அவங்க சம்பாதிக்கிற சம்பளம் அவங்க கையிலேயே தங்காது. ஏன் இவ்வாறு நடக்குது அப்படிங்கிறத என்றாச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த ஆன்மீக குறிப்பில் விளக்கமாக பார்க்கலாம். நாம் சம்பாதிக்க பணம், சொத்து, சுகங்கள் நம்மிடம் நிலையாக இருக்கிறதுக்கு மகாலட்சுமியோட அருள் தேவை. ஆனால் மகாலட்சுமியும் ஓரிடத்தில் நிலையாக இருக்க மாட்டாங்க. அதுபோல தான் இந்த பணமும் செல்வமும் ஒரு இடத்துல நிலையாக இருக்காது. இன்று உங்கள் கையில் இருக்கும், நாளைக்கு வேறொருவர் கையில் இருக்கும். இப்படி நிலையில்லாத இந்த சொத்து சுகங்களையும் நம்மிடமே தக்க வைத்து கொள்றதுக்கு நமக்கு பிராப்தம் தேவைப்படும். ஒருவர் மற்றொருவரிடம் பேசும்போது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி நல்ல விதமாக பேசணும். அதை விட்டுட்டு தகாத வார்த்தைகளை அவங்க பேசும் பொழுது, தாயே இழிவாக பேசும் பொழுது அவர்களிடம் இருக்கும் பணமும் சொத்தும் செலவாகி கொண்டே தான் இருக்கும். என்ன தான் அளவுக்கு அதிகமாக சம்பாரித்தாலும் அதற்கு ஏற்ப அதிகமான செலவும் வந்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நபர்களுக்கு இருக்கும் நண்பர்களுக்குள்ளேயே மறைமுகமாக சில சூழ்ச்சிக்காரர்களும் எதிரிகளும் இருப்பாங்க. அவங்கள நம்ம அழிவிற்கு காரணமாக இருப்பாங்க. அதனால் ஒருவர் மற்றொருவரை பார்த்து சனியம் பிடிச்சவனை என்று பேசக்கூடாது. இது போன்று நீங்கள் பேசும்போது சனி பகவான் உங்களை ஆட்கொள்வார். இதன் மூலமாக சனி பகவானின் சாபத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதே போன்று அடுத்தவங்களை மூதேவி என்றும் கூறக்கூடாது. ஏன் அப்படின்னா, மூதேவி அப்படிங்கிறது ஒரு பாவத்திற்கு கூறிய வார்த்தை. மேலும் இது தரித்திரத்தை குறிக்கும். இதனால் இது போன்ற வார்த்தைகளை நம்ம பேசும்போது உபயோகப்படுத்தக்கூடாது. அம்மாக்கள் அவங்களது குழந்தைகளை நீ எல்லாம் உருப்பட மாட்ட அப்படின்னு சபிக்கக்கூடாது. மேலும் ஐயையோ என்ற வார்த்தையும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஐயோ அப்படிங்கிறது யமதர்மனோட மனைவியை குறிக்கும் சொல். இதை நாம் அடிக்கடி கூறும்போது நமக்கு சாவு குறித்த பயம் தெரியும். மேலும் எதிர்காலத்தை நினைத்து நாம் பயப்பட ஆரம்பித்து விடுவோம். அதனால் நீங்கள் பேசும் வார்த்தையை கவனமுடன் பேசணும். இது போன்ற ஒழுங்கான வார்த்தைகளை பயன்படுத்தி அடுத்தவங்களை பாதிக்காத வண்ணம் நல்லபடியாக பேசினா உங்களுக்கு பிராப்தம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சம்பாதித்த பணம், காசு, சொத்து, சுகங்கள் அனைத்தும் உங்களிடம் நிலையாக இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.